அடடா துரியோதனா, என்ன அருமையாக குறிவைத்தாய். என்ன செய்கிறீர்கள்? நான் இளவரசன். என்னை தொடுவதற்கு உங்களுக்கு எவ்வளவு துணிச்சல்? அடடே, நீங்கள் வைத்த குறியை கண்டு நான் மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஏன் கோபம் கொள்கிறீர்கள்? மக்களின் கடமை எப்பொழுதும் மகிழ்விப்பது மட்டும்தான். அரசருக்காக முழக்கம் போட வேண்டும், அதுவும் தொலைவில் இருந்துதான். புரிந்ததா? துரியோதனனை எவரும் அணைத்துக் கொள்ளக்கூடாது. துரியோதனா, இது சரியே அல்ல. சட்டு மாமா நம்மை விட பெரியவர். அவரும் குருவுக்கு இணையானவர் தான். நீ அவரை இவ்வாறு அவமதிக்க கூடாது. நாம் இந்த ஆசிரமத்திற்கு வந்ததிலிருந்து இவரிடம் இருந்து நிறைய கற்றிருக்கிறோம். யுதிஷ்டிரா, துரியோதனன் கூறியது சரிதான். அவன் ஒரு இளவரசன், சட்டு மாமா ஒரு சேவகன். அவர் அணைத்துக் கொண்டிருக்க கூடாது. சட்டு மாமா, நீங்கள் துரியோதனனை அணைக்கும் தவறை செய்து விட்டீர்கள். நீங்கள் செய்த தவறை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் உங்களுக்கு பெரிய அவகாசம் அளிக்கின்றேன். அவன் புரிந்து கொண்டதும் நான் உங்களை அழைக்கின்றேன். நீங்கள் உங்கள் பொருட்களை எடுத்துக்கொண்டு இங்கிருந்து கிளம்புங்கள். உங்கள் ஆணைப்படியே நடக்கிறேன் குருதேவா. இன்று முதல் நீங்கள் அனைவரும் உங்கள் வேலைகளை நீங்களே பார்த்துக் கொள்ள வேண்டும். நீர் நிரப்புங்கள், துணிகளை துவைத்துக் கொள்ளுங்கள், ஆசிரமத்தை சுத்தம் செய்யுங்கள். சட்டு மாமாவிற்கு பதிலாக வேறு ஒருவர் வரும் வரையில் நான் சில நாட்களுக்கு வெளியே செல்கிறேன். அதுவரை யுதிஷ்டிரன் ஆசிரமத்தை பார்த்துக் கொள்வான். உங்கள் ஆணைப்படி குருதேவா. மருமகன்களே. மாமா, தாமா, இங்கே வாருங்கள் மருமகன்களே. மாமா அவர்களே. நீங்கள் என்ன செய்கிறீர்கள் மருமகன்களே? நீங்கள் இளவரசர்கள், மறந்து விடாதீர்கள் இளவரசர்களே. மறக்காததால் தானே இந்த பிரச்சனையே. இப்போதாவது மாணவர்கள் என்று நினைத்தால் அப்பொழுது எந்த பிரச்சனையுமே வராது. மாமா அவர்களே, அந்த சட்டுவிற்கு தகுந்த தண்டனை அளித்தாக வேண்டும். அவர் மீண்டும் ஆசிரமத்திற்கு வரவே கூடாது. மருமகனே, நீ கவலைப்படாதே. எப்படியாவது குரு துரோணாச்சாரியார் மாலைக்குள் எவரையாவது அனுப்பி விடுவார். அப்படியா? ஆனால் நான் சட்டு மாமாவுக்கு அளிக்கும் தண்டனையை அவர் என்று மறக்கவே மாட்டார். நான் ஒரு திட்டத்தை தீட்டினால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது. நான் வீசும் மாய வலையில் மாட்டி குழம்பி குழம்பி விடுவார்கள். துச்சாதனா, என்னுடைய துணிகள் சுத்தமாகிவிட்டதா என்று பார்த்து கூறு. கொடு கொடு, நான் பார்க்கிறேன் இளவரசை. உங்களுக்கு சேவை செய்யதான் இந்த சேவகன் இருக்கிறானே. ஹஸ்தினாபுர இளவரசே, துணியை துவைக்க வேண்டும், இழிக்க கூடாது. போதும் போதும், அதிகமாக சேர்த்து விட்டீர்கள். நீ நிரப்பிவிட்டு வீட்டுக்கு செல்லுங்கள். என்னுடைய பானைதான் கிடைத்ததா? உன்னை நான் விடுவதாக இல்லை. அந்த குரங்கை நிச்சயமாக நகுலன் தான் அனுப்பியிருக்க வேண்டும். அண்ணா, நீங்கள் வேலைக்காரன் ஆகிவிட்டீர்கள், இளவரசனாக சென்றீர்கள், சேவகன் ஆகிவிட்டீர்கள்.
சாப்பாடு. இல்லை இல்லை இல்லை, மன்னியுங்கள் இளவரசே, நீர் காலியாகிவிட்டது. யார் நீர் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்குத்தான் போஜனம். இன்று ஆசிரமத்தில் நீர் இல்லை. இன்று பழங்கள் உண்ணுங்கள், நான் உங்கள் அறையில் வைத்திருக்கிறேன். ஹஸ்தினாபுரத்தின் இளவரசனை பேசாமல் இருங்கள். அவமதிப்பதா? கோபத்தை அடக்கிக் கொள்ளுங்கள். இல்லை என்றால் நந்து அண்ணா சென்று விடுவார். போஜனமும் நாம் தான் சமைக்க வேண்டும். ஏய், நாளை சூரியன் உதிப்பதற்கு முன்பாக நாம் பெண்கள் போல் உடை அணிந்து சென்று நீர் நிரம்பி வருவோம். யாராவது பார்த்தாலும் அடையாளம் தெரியாது. இன்று யாரும் பார்க்கவில்லை, ஆனால் நாளை என்ன ஆகுமோ? சரியாக கூறினாய் நகுலா, நாமும் இளவரசர்கள் தான். யாராவது பார்த்தால் வெகுவாக சிரிப்பார்கள். பெண் வேடம் அணிந்து செல்வது மிகவும் உத்தமமாகும். யாரது? ஆசிரமத்திற்குள்ளே யாரது? இரவுக்கு பிறகு அங்கு வந்தது யார்? நில்லுங்கள். அங்கே நின்று விடுங்கள். நீங்கள் யார்? ஆசிரமத்தவர்கள் போல் இல்லையே. இது நகுலனின் வேலையாகத்தான் இருக்கும். நகுலா, அடடா, இது அஸ்தினாபுரத்தை இளவரசரும் அவருடைய சகோதரரும். பெண் போலாகும் ஆசை எப்போதிலிருந்து வந்தது? இளவரசனிலிருந்து இளவரசியாக ஆசை வந்து விட்டதோ என்னமோ. துரியோதனா, சட்டு மாமாவிடம் சென்று மன்னிப்பு கேள். அவரை மீண்டும் அழைத்து கொண்டு வா. இல்லை என்றால் குருதேவர் வரும் வரையில் அனைத்து வேலைகளையும் நாமே தான் செய்ய வேண்டும். அத்துடன் குருதேவர் எப்போது வருவார் என்பதும் தெரியாது. நான் இளவரசன். நான் எவரிடமும் மன்னிப்பு கேட்க மாட்டேன். அண்ணா, அமைதியாக இருங்கள். இல்லை என்றால் வேலைகள் எல்லாம் நாம் தான் செய்ய வேண்டும். அது அது சரி சரி சரி. அது என்னவென்றால், நீ கூறிவிட்டாய் அல்லவா, ஆகையால் நான் மன்னிப்பு கேட்பதாக முடிவு செய்து விட்டேன். அதுவும் எனக்காக அல்ல, உங்கள் அனைவருக்காகவும் தான். உங்களுடைய கஷ்டத்தை என்னால் சகித்துக் கொள்ள முடியவில்லை அல்லவா, அதனால் சட்டு மாமாவை மலை அரக்கர்கள் தூக்கிச் சென்று விட்டதாக நான் கேள்விப்பட்டேன். அவர் மலை மேல் இருக்கிறாரே. நாம் உடனே சென்றாக வேண்டும். நான் அஸ்தினாபுரத்தின் இளவரசன் துரியோதனன். இப்போதே அவரை விட்டுவிடு. விட்டு விடுவதா? சரி, வா, வந்து அழைத்து செல். எங்களை ஏன் அடிக்கிறாய்? நாங்கள் இளவரசர்கள். எனக்கு எந்த இளவரசனையும் தெரியாது. என்னிடம் சகுனி மகாராஜா தான் இவனை கொன்றுவிட கூறினார். நீ சட்டு மாமாவை விடவில்லை என்றால் நாங்கள் உன்னை விட மாட்டோம். துரியோதனா, இங்கே வா. சட்டு மாமாவிடம் மன்னிப்பு கேட்கிறேன் என்று கூறினாய் அல்லவா? சட்டு மாமா, எங்களை மன்னித்து விடுங்கள். திரும்பி வாருங்கள். நீங்கள் இல்லாமல் ஒரு நாள் கூட எங்களால் வாழ முடியாது. துரியோதனா,
இப்போது உனக்கு தெரிந்ததா? ஒவ்வொருவருக்கும் மதிப்பு இருக்கிறது, ஒவ்வொரு வேலைக்கும் மதிப்பு இருக்கிறது. அனைத்திலிருந்தும் நமக்கு பாடம் கிடைக்கிறது. நீ என்ன கற்றாய்? அது எப்படி துணித்து வைப்பது, இடத்தை சுத்தம் செய்வது, நீர் நிரப்புவது, நீர் எடுத்து வரும் பொழுது குரங்கிடமிருந்து எப்படி தப்பிப்பது என்றும் கூட நான் கற்றுக்கொண்டேன்.